ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் சோடா தயாரிக்கும் சிலிண்டர் வெடித்து மாணவி மற்றும் மூதாட்டி படுகாயமடைந்தனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தர்ஷினி, அரக்கோணம் அருகே தக்கோலம் பகுதியில் சோடா தயாரிக்கும் சிலிண்டர் வெடித்து +2 படிக்கும் மாணவி மற்றும் மூதாட்டி இருவர் காயமடைந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரி. இவர் தனது வீட்டிலே குடிசை தொழிலாக கோழி சோடா தயாரித்து வருகிறார். இந்த நிலையில் அவரது வீட்டில் சோடா தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் வீட்டின் முன்பாக இந்த சிமெண்ட் ஷீட் முழுவதுமாக ஓடுகள் வெடித்து சிதறியது. இதில் வீட்டில் இருந்த ஹரியின் மகளான +2 மாணவி அஸ்வதா தலையில் சிமெண்ட் ஷீட் விழுந்து பலத்த காயமடைந்தனர். மேலும் வீட்டில் இருந்த ஃபேன் விழுந்து அவரது 70 வயது தாயான பூலோகம் அம்மாள் மிகவும் காயமடைந்தார். இது குறித்து தக்கோலம் போலீசார் இருவரையும் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு சோடா தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து விபத்தில் மாணவி மற்றும் மூதாட்டி இருவர் காயமடைந்த சம்பவம் அரக்கோணம் தக்கோலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி.